கேம்பிளிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங்கு இதுக்கான வித்தியாசங்கள் என்ன? அதாவது கேம்பிளிங் அப்படின்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை மைசூர் அப்படிம்பாங்க. வந்தால் பெருசாக வரும், போனால் எல்லாமே போயிடும். கேம்பிளிங்கில் காசு போட்டு சம்பாதிச்சவனை விட காசு இழந்தவன் தான் அதிகமாக இருக்கிறான். பாவத்திலே தப்பிக்கணும்னா கூட நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வருது ஆன்லைன் ரம்மி ஆப், ட்ரேடிங் ஆப் இந்த மாதிரி அதிகமாக வருது. அதனால வர விளைவுகள் என்ன அப்படின்ற பற்றியும் நம்ம பேசினாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வெளியவே போகக்கூடாது. சைக்காலஜிஸ்ட்டு, பிஹேவியரல் சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவன் ஸ்டடி பண்ணுறான். மக்களை எப்படி நம்ம கட்டி போடுறது, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு மக்கள் எப்படி அடிக்ட் ஆகுறது. சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க ஃபேன் பாய்ஸாக இருப்பாங்க. ஆப்பிள் ஃபேன் பாய் அப்படிமா, சாம்சங் ஃபேன், இவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. ஏய் அவன் சம்பாதிக்கிறான், நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்க? யாராவது நீங்களே இப்போ கேள்விப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க, உங்கள்கிட்ட வந்து காசு போட சொன்னாரா, ஏமாந்தீங்களா, ரிஸ்க்கை பற்றி பேசினாரா? அதை பற்றி வாயை திறந்துருக்க மாட்டேன். லாபத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் அப்துல் பாசித் எப்படி இருக்கீங்க? வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்போ இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் ஸ்கேமு, டிஜிட்டல் ஃப்ராடு வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட் மூலிமா மக்களுக்கு ஏற்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷால்லா அதோட ஆரம்ப கட்ட கேள்வியாக வந்து இந்த விஷயங்களோட அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கேம்பிளிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேடிங்கு இதுக்கான வித்தியாசங்கள் என்ன? அதாவது கேம்பிளிங் அப்படின்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை மைசூர் அப்படிம்பாங்க. வந்தால் பெருசாக வரும், போனால் எல்லாமே போயிடும். கேம்பிளிங்கில் காசு போட்டு சம்பாதிச்சவனை விட காசை இழந்தவன் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்லேயும் சொல்கிறான், வட்டி தடுக்கப்பட்டது, வர்த்தகம் அனுமதிக்கப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மதிப்புமிக்க பொருளாக நம்ம பணத்தை மாற்றி வச்சுக்கிறோம். அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு வச்சுக்கும் போது என்ன, அதோடைய மதிப்புமிக்க பொருளுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏறும் போது எதிர்காலத்தில் தேவைப்படும் போது நம்ம விற்று அதை பணமாக மாற்றி பயன்படுறோம் இல்லையா, இது இன்வெஸ்ட்மெண்ட். பணம் சம்பாதிக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு 100 வழி ஹலாலாக இருந்துச்சுன்னா 1000 வழி ஹராமாக தான் இருக்குது. பாவத்திலே தப்பிக்கணும்னா கூட நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அப்போ வியாபாரமும் ஒரு மார்க்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அது சொல்லப்போனால் அத்தியாவசியம் இல்லையா? வியாபாரங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். வியாபாரம் இல்லைன்னா பொருளாதாரமே எங்காது. ஸோ அப்போ அந்த விஷயங்களை நாம் மார்க்கம் எப்படி வழிகாட்டுது அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் நிதர்சனமாக இப்போ நம்ம சூழலுக்கெல்லாம், இப்போ நம்ம வாழ்வியலில் அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியது கடமை. கற்றுக்கலைன்னா இழப்பு நிச்சயம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ கேம்பிளிங் வந்து நேரடியாக ஹராம். ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதிரி சில கிரே ஏரியா இருக்குது, அது ஹலாலும் இருக்குது, ஹராமும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்தில் வந்து அது நவீனமயமாகி என்ன வந்து ஃபுல்லாக அந்த ஆப்பு அந்த மாதிரி வருது. ஆன்லைன் ரம்மி ஆப்பு, ட்ரேடிங் ஆப்பு இந்த மாதிரி அதிகமாக வருது. நம்ம மக்களுக்கு வந்து அது மாதிரி அதிக ஈர்ப்பு ஏற்படுறதை வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கான காரணம் என்ன, இப்போ அதனால வர விளைவுகள் என்ன அப்படின்ற பற்றியும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹராம் எப்பவுமே அடிக்ட் பண்ணணும் நம்மளை. இதெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்டது தான். நாம் வந்து நம்ம அனுபவத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மனுஷன் நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஆகானா ஆக மாட்டான். சாதாரண மனுஷன் என்றைக்குமே நற்காரியத்துக்கு அடிமையாக மாட்டான். ஆனால் தீமையான விஷயத்துக்கு அடிமையாகும். மதுவில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் தீமை நன்மையை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல எல்லோரும் நான் சொல்கிறாங்க, மது அருந்தி விட்டு தொலை வராதிங்க. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மக்களை அதை விட்டு தூரமாக்கி கடைசியாக தான் அது ஹராமாக்கப்பட்டது. அனைத்து ஹமரும் ஹராமாக்கப்பட்டது அப்படிங்கிற வசனம் இறங்கப்பட்டது. ஸோ அப்போது அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் தான் நம்மளுக்கு க்ரைட்டீரியா. ஹலால்னா என்ன, ஹராம்னா என்ன. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேம்பிளிங்கு, இந்த மாதிரி சூதாட்டம், இந்த மாதிரி ஆப்ஸு, பணத்தை வச்சு சூதாடுறது இல்லையா, இதில் நன்மை அதிகமாக விளையுதா, தீமை அதிகமாக விளையுதான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தீமை தான் அதிகமாக விளையுது. ஸோ அப்போது மார்க்கம் வந்து ஒரு விஷயத்த சும்மா ஹராமாக்காது. மார்க்கம் ஒரு விஷயத்த ஹராமுன்னு சொல்லுதுன்னா அது நம்மளுக்கு தீமையானதுன்னு அர்த்தம். நம்ம விளங்கிக்க வேண்டியது. இறைவன் நம்மளுக்கு சொல்கிறான், ஹராமை வச்சு தவிர்த்துங்க, இல்லைன்னா தண்டிப்பேன் அப்படின்ற அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அது நம்மளுக்கு கெடுதல் இல்லையா? ஸோ அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் புத்திசாலிகளுக்கு அழகு. லாஜிக்கலாக காமன் சென்ஸை வச்சு இவங்க திங்க் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த பக்கம் நம்ம போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, காமன் சென்ஸ் இஸ் நாட் வெரி காமன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான உலகத்தில் தான் நாம் இன்னும் வாழ்கிறோம். அதாவது நம்ம படிப்பறிவு அதிகமாகிடுச்சு, எல்லோரும் படிக்கிறாங்க, எல்லார்ட்டையும் டிகிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அறிவும் புத்திசாலித்தனமும் அதிகமாகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லையே. நீங்கள் இப்போ சொல்லும் போது கூட ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நப்ஸுன்றது ரொம்ப எவ்வளோ பிரச்சனையானது,
நஃப்ஸு வந்து அல்லாஹ் வந்து அது எதை தூண்டுதோ அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியும் வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்கன்றதை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரேடிங் கேம்பிளிங் ஆப்ல அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து டூலா வந்து இந்த ஆப்பை உருவாக்குற நபர்கள் வந்து யூஸ் பண்றதா நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் சொன்னா மக்கள் வந்து அது வந்து லாஸ் ஆகுறாங்க. தொடர்ச்சியா வந்து காசை இழந்தாலுமே கூட திரும்ப ஒரு தடவை முயற்சி பண்ணலாம், ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. இந்த ட்ரேடிங் ஆப் எல்லாத்துலயுமே இது ஒரு காமனான விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. என்னன்னு சொன்னா ஒரு பையன் வந்து ட்ரேடிங் ஆப்ல வந்து கேம்பிளிங் அப்போ ட்ரேடிங் அப்போ அதுல வந்து காசை வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணி தோத்துருக்காரு போல, இழந்திருக்காரு. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு சொன்னா இவங்க அப்பா வந்து 40,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அதாவது ஏஜென்ட்கள் எல்லாம் அவங்களாம் வந்து இவங்க அப்பா மிரட்டுறது அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்கு போல. இவங்க அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சோடனே இவங்க அப்பா 40,000 ரூபாய் கட்டி அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காரு. இந்த பையன் திரும்பவும் வந்து அதை நிறுத்தாம திரும்ப ஒரு 1,00,000 ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு போல. அதனால இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டையாகி அப்பா வந்து மகனை கொலை பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழலை பாக்குறோம். இது குடும்பத்தையும் சீர்குலைக்குது, திரும்ப திரும்ப அதை விளையாடணும்ன்ற எண்ணத்தை நோக்கி தள்ளுதல. இது என்ன மாதிரியான பிரச்சனை இது? அடிப்படையில் அவங்களுக்கு சிறு வயசுலேருந்து இந்த ஒழுக்கத்தை வளர்க்காது தான் பிரச்சனை. அதாவது அடிப்படையில் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு தான். ஒரு குழந்தை கேட்கறத உடனே வாங்கி கொடுத்துருது. அதாவது ஒரு விஷயம் வந்து எல்லாமே வாழ்க்கையில் சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புகட்டணும். அப்புறம் ஒழுக்கம், அதாவது ஒரு விஷயம் நம்ம மனசு கேட்குது, அது நல்லது இல்லை அப்படிங்கிறத விளங்கி அது ரெசிஸ்ட் பண்ணணும். அதைத்தான் நம்ம ஒழுக்கம்ங்கிறோம். ஒழுக்கம்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரானில் அல்லாஹ் சொல்கிற மாதிரி பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அந்நிய பெண்களை பார்க்கும்போது அந்நிய ஆண்களை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம மன இச்சை பார்க்கணுன்னு தான் தோணும், ஆனால் அதை செய்யக்கூடாது. அதுக்கு மாறு செய்கிறது தான் ஒழுக்கம். ஸோ மனசு சொல்லும். இப்போது கொலை பண்ணுறவன் கொள்ளை அடிக்கிறவன் ஏன் அதை பண்ணுறான்னா அவன் மனசு சொல்லுது அதை செய்ய சொல்லி. ஆனால் நல்ல மனிதர்கள் இல்லை அது தப்பு அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் செய்கிறவங்க பாவியாகிறாங்க. அடிக்ஷன் அதே தான். அதாவது காமன் சென்ஸ் எல்லாம் தள்ளி வச்சு பார்த்தாலுமே இன்றைக்கி வணிகமே அதை நோக்கி தான் கட்டமைக்கப்படுது. இன்றைக்கி எல்லா நிறுவனங்களும் என்ன உட்காந்து மீட்டிங் போட்டு பேசுவாங்கன்னா எப்படி அதிகமான யூசர்ஸை கஸ்டமர்ஸ் உருவாக்குறது, அவங்களை எப்படி கஸ்டமராகவே வச்சுக்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து வெளியவே போகக்கூடாது. சோஷியல் மீடியாவில் அப்படி தான் கட்டமைக்கப்படுது. நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமான விஷயத்த உதாரணமாக காட்டுறோம். கேம்பிளிங் ஆப்பு நான் சொல்கிற சாதாரண சோஷியல் மீடியா வச்சுங்க, யூடியூப்பு, இன்ஸ்டா, டிக்டாக்கு இதே எடுத்துங்க. எத்தனை பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க? மணிக்கணக்கு எத்தனை பேர் அதிலே இருக்கிறாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லாமல். ஸோ அப்போ இதுவும் அடிக்ஷன் தான். சைக்காலஜிஸ்ட்டு, பிஹேவியரல் சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவன் ஸ்டடி பண்ணுறான். மக்களை எப்படி நம்ம கட்டி போகிறது, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு மக்கள் எப்படி அடிக்ட் ஆக்குறது. இதை கேம்பிளிங் கம்பெனிகளும் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா அது மாதிரி எல்லா கம்பெனியும். கேட்டால் பிராண்ட் லாயல்ட்டிம்பாங்க. ஸோ அதாவது நம்ம ஐட்டத்தை விட்டு அவன் போயிடக்கூடாது. சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க ஃபேன் பாய்ஸாக இருப்பாங்க, ஆப்பிள் ஃபேன் பாய் அப்படிமா, சாம்சங் ஃபேன், இவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. ஏய் அவன் சம்பாதிக்கிறான் நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்க நம்ம கேள்வி கேட்போம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, அவன் ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறான், அவன்கிட்ட காசு வாங்குறான், அவனுக்காக நீ அடிச்சுக்கிற. இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். அவனும் நம்மள சொந்தக்காரனா, ரத்த பந்தமா, அவன் ப்ராடக்டை யூஸ் பண்ணால் நம்மளும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுக்கணும். நம்ம இந்த அறிவு கூட இல்லாமல் நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஸோ அப்போது ஏன்னா அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பொது விஷயங்களில் அந்த அந்த உணர்வு அவங்க விளங்கலை. அந்த புத்திசாலித்தனத்தையோ அந்த ஞானத்தையோ அவங்க வந்து பெற்றுக்கொள்ளாதோட விளைவு இது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம சுற்றி எங்கே வருவோம்னா அந்த இல்மோட விஷயத்துக்கு தான் வரும். லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது இருந்தால் தான் மற்றது எல்லாமே வரும். ஒழுக்கமும் சரி, ஒழுக்கம் அந்த ஒரு விஷயங்களை தக்குவாக கொண்டு வரணும்னாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அது இல்லைன்னா அதை அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர்றது முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அதேமாரி வந்து இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இது முந்தைய காலத்தில் வந்து நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், நம்ம அம்மா அப்பா அவங்கெல்லாம் கஷ்டப்படு, எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிச்சு நீ முன்னேறணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம மனநிலை என்ன இருக்குன்னா, எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிக்க முடியும், அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வருது. அது ஒரு முக்கியமான காரணமாக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அடிப்படையில் அது எதை குறிக்குதுன்னா பொறுமையின்மை. பொறுமை இல்லை. ஏன்னா திரும்பி சோஷியல் மீடியா தான் அது ஒரு பொய்யான பின்பத்தை உருவாக்குது இல்லையா.
சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியோ அவங்க வீடியோ போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. 2 கப்புள்ஸ் வீடியோ போடுவாங்க, என்னமோ அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கிற மாதிரியும் எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரியும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பண்ணுவார், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு பண்ணுவார், இதெல்லாம் போலி. ஆனால் இவங்க இதை பார்த்து பார்த்து வளர்றாங்கல்ல, அவங்க மைண்டை செட் ஆகிடுது. அப்படி நம்மளும் இப்படி தான் இருக்கணும், நம்மளும் இவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி சீக்கிரம் முன்னேறணும், ஏதோ ஒன்று பண்ணுறோம் டக்குன்னு பெரிய காசு சம்பாதிக்கணும். ஏற்கனவே சினிமா பண்ண வேலையை இப்போ சோஷியல் மீடியா முழு நேரமாக பண்ணுது. அடிப்படையில் ரியாலிட்டி தெரியல மக்களுக்கு, ரியாலிட்டிலே இல்லை, அவங்க கனவு உலகத்திலே வாழ்கிறாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி, இது ரெண்டுத்துக்கு உள்ள அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. அப்போது இந்த விஷயங்களை நாம் வந்து சரி செய்யணும்னு நினச்சோம்னா அவங்கள ரியாலிட்டி கொண்டு வரணும். நீங்கள் வந்து இந்த சினிமாவில் பார்க்குறதோ இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறதோ இதெல்லாம் 99% பொய். இப்போ நானே சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறேன், நானே வந்து நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் போடுறேன். ஆனால் நான் என் குடும்பத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான்லாம் சொல்லிட்டா இருக்கிறேன். ஸோ பார்க்குறவன் என்ன நடப்பான், ரொம்ப சூப்பராக இருக்கார் பழிக்குது நினைக்க மாட்டான். எல்லார் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும், எல்லோரும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்குன்னு அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது. ரீசெண்டாக ஒரு ஸ்டடி கூட பார்த்தேன், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னு காட்டிக்க துடிக்கிறவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டடி சொல்லுது. அவங்க உண்மையிலே சந்தோஷமாக இல்லை, அதனால தான் அதை தேடுறாங்க. அந்த தேடல் அவங்க எங்கே கொண்டு விடுதோன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மக்கள் நம்மளை பார்த்து நம்மளுக்கு வந்து லைக் போடுறது, ஷேர் பண்ணுறது, நம்மளை வந்து நல்ல விதமாக பேசுகிறதுல அவன் இன்பம் காண்றான். ஆனால் அது பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா சால்வ் பண்ணாது. ரொம்ப சிம்பிள். கஷ்டம் உள்ளவன் என்ன பண்ணுறான், அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளாமல் போய் தண்ணி அடிக்கிறான். ஏன்ப்பா தண்ணி அடிக்கிறேன்னா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தண்ணி அடித்தா அது என் மனசை நம் பண்ணிடுதில்ல, மூளையை நம் பண்ணிடுதில்ல, சிந்திக்கொள்ளாமல் பண்ணிடுதில்ல, அந்த கஷ்டம் தெரியாமல் பண்ணிடுதில்ல, அவர் போதையில் போட்டதில்ல அவனை, அதை அவன் விரும்புகிறான். ஆனால் நம்ம கேட்குற கேள்வி, சரி நீ தண்ணி அடிக்கிற, கொஞ்சம் நேரம் கழித்து தெளிஞ்சிடும், உன் பிரச்சனை அப்படியே தானே இருக்கும். அப்போது ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விளங்காமல் இப்படி பண்ணுறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆளாகுது. ஸோ அது மாதிரி சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிற அதே தான். வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது, குறிப்பாக காசு விஷயம். நிறைய பேர் என்கிட்டே வருவாங்க, நிறைய இளைஞர்கள் குறிப்பாக. நம்ம வந்து இந்த மாதிரி இஸ்லாமிக் ஃபைனான்ஸ், ஹலால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பேசும்போது என்கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாய் சீக்கிரம் சைடு இன்கம் க்ரியேட் பண்ணணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், சைடு இன்கம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, சைடு இன்கம் க்ரியேட் பண்ணணும்னா எவ்வளோ கேபிட்டல் அப்படின்னு நான் கேட்பேன். என்ன சொல்லுவோம், 50,000 ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா இருக்குது. ஏங்க 50,000 ரூபா 1 லட்ச ரூபா வச்சுட்டு சைடு இன்கம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு தெரியலை இதை வச்சு எவ்வளோ பாசிபிள் அப்படிங்கிறது விளங்காமல் இருக்கிறாங்க. இப்போ நான் பொதுவாக சொல்லுவேன், நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் சேஃபாக அதை முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10% தான் கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட இதே 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் 10,000 ரூபா தரேங்கிறாரு அப்படிம்பாங்க. சரி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கொடுத்து சம்பாதிச்சவங்க கிடையவே கிடையாது. நீங்கள் ஆயிரக்கணக்கில் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம ஊர்லேயே சொல்லலாம், உலகம் ஃபுல்லாக சொல்லலாம். இப்போ நாங்கள் வேறு சிங்கப்பூரில் மேபி நாங்கள் அதிகமாக அதை கேள்விப்பட மாட்டோம், பட் இருந்தாலும் இந்தியாவில் நிறையா கேள்விப்போம். இவர்கிட்ட நான் நம்பி காசு கொடுத்தேன், தொழிலில் போடுறேன்டாரு, கொஞ்ச நாள் காசு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் முழுசாக போயிடுச்சு, ஏமாற்றிட்டாங்க. அதாவது ஒரு தொழிலில் போட்டு நஷ்டமாயிட்டாலே அவங்க ஏமாற்றிட்டாங்கிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தொழில்னாலே லாபமும் வரும் நஷ்டமும் வரும், அதை நம்ம விளங்கிக்கணும். ஒரு தொழிலில் நான் தூக்கி காசு போட்டேன், கண்டிப்பாக காசு வரும்னு எப்படி வரும்? எந்த உலகத்தில் வாழ்கிறீங்க? ஒரு 10 பேர் தொழில் ஆரம்பித்தா ஒருத்தவன் தான் சக்சீட் ஆகுறான். ஸ்டட்டிஸ்டிக்ஸாக அதான் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது பிஸ்னஸில் கம்மி. அப்போ ஒரு பிஸ்னஸில் நம்ம நேரடியாக தூக்கி, அதுவும் ஒரு புது பிஸ்னஸ் பண்ணுறது யார், பில்கேட்ஸா இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸா? சாதாரண ஒரு ஆள், அவங்க பண்ண பிஸ்னஸே பலது ஃபெயிலாக இருக்குது. நான் சொல்கிறேன், யாருமே வந்து தொட்டாலே அப்படி பொண்ணாங்கிற மாதிரி யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஓகே நல்லா பண்ணாலுமே சரி, அவர்கிட்ட தூக்கி காசை கொடுத்தா கண்டிப்பாக லாபம் வருங்கிற நீங்கள் எப்படி நம்புறீங்க? எந்த அடிப்படையில் நீங்கள் நம்புறீங்க? தூக்கி கொடுத்துட்றாங்க. நம்மள்கிட்டே சொல்லுவாங்க, அவர் வந்து மாதம் 10,000 ரூபா தர, நீங்கள் என்ன வருஷத்துக்கு 10,000 வாங்குறீங்க? நான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் கேபிட்டல் இழப்பீங்க.
ஏன்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அதை மக்கள் வழங்கணும். எதில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்குமோ அதில் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். இங்கே பல பேர் காசு பெறட்டுறவங்க ரிஸ்க்கை பற்றி பேசவே மாட்டாங்க. யாராச்சும் நீங்களே இப்போ கேள்விப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க, உங்கள்கிட்ட வந்து காசு போட சொன்னாரா, ஏமாந்தீங்களா, ரிஸ்க்கை பற்றி பேசினாரா, அதை பற்றி வாயாக திறந்துருக்க மாட்டாங்க. லாபத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதை வச்சே அவங்க தூக்கி கொடுத்துருப்பாங்க. ரிஸ்க் என்ன கவனிக்கணும்ல, எல்லாம் அறிவை கொடுத்துருக்குறான்ல. ஸோ அப்போது அதை பற்றி சிந்திச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்லாம் விடுங்க, ஜென்ரல் ஃபைனான்ஷியல் நாலேஜே மக்களுக்கு இல்லை. ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அதுவே இல்லை. வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம படிக்காதவங்களை பற்றிலாம் நான் பேசலை, நல்லா படித்தவங்களை பற்றி நான் பேசுகிறேன். நல்லா படித்து நல்லா காலேஜெலாம் போய் டிகிரி மாஸ்டர்ஸ்லாம் முடித்து பெரிய பெரிய பொசிஷனில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கே ஃபைனான்ஷியல் லிட்ரஸி கிடையாது, பெரும்பான்மையான பேர். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. இந்தியா, சிங்கப்பூர், துபாய் எல்லாத்துலேயும் சேர்த்து தான் சொல்கிறேன், இதே நிலமை. ஸோ அப்போ அந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது இப்போ எந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க இதை சொல்லுங்கள்? உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் எப்படி சேவ் பண்ணுறது, பட்ஜெட் பண்ணுறது, எப்படி முதலீடு செய்கிறது, எப்படி வந்து நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, எந்த ஸ்கூல்லையாச்சும் கற்றுக் கொடுக்குறாங்களா? ஆனால் நம்ம எல்லாம் எதுக்கு ஸ்கூல் காலேஜுன்னு போகிறோம்? காசு சம்பாதிக்க தானே. அந்த காசை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்காம ஒரு 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 தலைமுறை உருவாயிருக்கு. இது எல்லாத்தோட ஒரு ஒரு கான்சிக்வன்ஸ் தான் இப்போ நம்ம மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. இது எல்லாத்தோட ஒரு நீட்சியாக இருக்குது பிரதர். இது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், லைக் வந்து இதை பற்றின அவேர்னஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் முதல் கேள்வி அதில் தான் ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேம்பிளிங்கு, ட்ரேடிங்கு, அதை பற்றி இப்போ நீங்களே சொல்கிறீங்க தெளிவாக. அதாவது ட்ரேடிங்னா நம்ம போட்டு உடனே ரிட்டர்ன் வர்றதை பற்றி அந்த மாதிரி விஷயத்த யோசிக்கலாம். இப்போ மற்ற விஷயங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் லாங் டேர்ம் தான் எடுக்கும். அதாவது அதுக்கு வந்து ரிஸ்க் கம்மி, ப்ராஃபிட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் கம்மி, ரிஸ்க்கு வந்து அதில் கம்மி, ப்ராஃபிட் வந்து நீங்கள் கம்மியாக இருந்தாலுமே லாங் டேர்முக்கு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சேஃப்டி வந்து இதில் அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஹை ரிஸ்க் இருக்குது. ஓகே ஆனால் அந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நான் சொல்கிறேன், லாபம் அதிகமாக கொடுக்கும்னா அதில் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இல்லை. பொதுவாக நம்ம முஸ்லீம் மக்களை பொறுத்தவரை ரிஸ்க்குங்கிற வார்த்தையை கேட்டாலே ஓடிடுவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனால் பயங்கரமான ரிஸ்கியான விஷயத்தில் போட்டு இழந்திருப்பாங்க. தெரியலை அவங்களுக்கு. நாம் வந்து உண்மையாக பண்ணும்போது நம்ம இதெல்லாம் எஜுகேட் பண்ணி தான் ஆகணும். இப்போது என்கிட்ட வர பெரும்பான்மையான பேர் ஒரு 40-50 வயசில் வரவங்க. நான் சார் 40 பொதுவாக சார், ஆனால் 20-30 வயசுலேயும் அப்படி இருக்காங்க. 40-50 வயசில் ஒருத்தவங்க வராங்க, காசு வச்சுருக்காங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் தம்பி. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தம்பி சேஃபாக இருக்கணும், ரிஸ்கே இருக்கக்கூடாது, ஆனால் பெரிய லாபம் வரணும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படி ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. லாக்கரில் அதிகமாக லாபம் வேணும். ஆமாம், லாக்கரில் வச்சா ஒன்றுமே கிடைக்காது. ரிஸ்க் அதிகம். பணம் விற்கிறதுனால அதோடைய மதிப்பு கம்மியாகிட்டு தான் போகும். அதாவது சொல்ல ரியாலிட்டி தெரியல நம்ம மக்கள், நிதர்சனம் தெரியாததுனால. ஸோ அப்போ அவங்களுக்கு உட்காந்து நான் எஜுகேட் பண்ணுவேன், 1 hour உட்காந்து எஜுகேட் பண்ணுவேன். பாருங்க, அப்படிலாம் கிடையாது. ரிஸ்க் உங்களுக்கு லாபம் வேணும், ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். ரிஸ்க்கு கம்மியாக எடுப்பீங்கன்னா லாபம் கம்மியாக தான் இருக்கும். அப்போது நம்ம மக்கள் எல்லாருமே சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. யார் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும்னா நிறையா காசு வச்சுருக்காங்க இல்லையா, கோடி கணக்கில் வச்சுருக்கிறாரு. அவர் சொத்தில் ஒரு 10% ரிஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவார், அவ்வளோதான். அவங்களே அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு 10 அதிகபட்சம் ஒரு 20% ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவாங்க. மீதி 80% 90% சேஃபாக தான் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, பொருளாதாரத்தில் வழிகாட்ட நிதி ஆலோசகர்கள், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட்லாம் இருப்பாங்க அவங்கள சுற்றி, எங்களை மாதிரி ஆட்கள்லாம். ஸோ அவங்கெல்லாம் வழி நடத்துவாங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு நேரமே இருக்காது. எங்களை மாதிரி ஆட்காட்ட வருவாங்க, கேட்பாங்க, ஓகே சூப்பர் செஞ்சுருவாங்க. ஆனால் நம்ம சாதாரண மக்கள் பொதுவாக வரவும் மாட்டாங்க நம்மள்கிட்ட. வந்தாலுமே அவங்க இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வருவாங்க. சரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸே அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ நம்மளுடைய நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறையா பேர் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்க எங்கே போவாங்க சொல்லப்போனால், அது அவங்க போகிறதுக்கு இடமே இல்லை. நம்ம வந்து நெகட்டிவாக சொல்லணும்னு இல்லை, எல்லா துறைகள்லேயும் நல்லவங்க அதிகமாக இருக்காங்களா, தீயவர்கள் அதிகமாக இருக்காங்களா, தீயவர்கள் தான் அதிகமாக இருக்காங்கிறது என்னுடைய பார்வை. ஃபைனான்ஸில் சொல்லவே தேவையில்லை, அது அதிக ரேட், அது சொல்லவே தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன், ஓகே நம்மளுடைய நேரத்தை பார்த்துட்டு நிறையா பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறோமே, இவங்களாம் எங்கே போவாங்க, யார்கிட்ட போவாங்க?
அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. ஸோ அதனால தான் சொல்லப்போனால் நாங்கள் வீடியோ போடவே ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு தலையெழுத்தா சொல்லப்போனால் அது ஆபத்து தான், அது அதிகம். ஃபேம் எப்போவுமே ஆபத்தானது. மக்களுக்கு தெரியப்படுறத மக்கள் விரும்புவாங்க, நல்லா ஃபேமஸ் ஆகணுங்கிறத மக்கள் விரும்புவாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் ஆபத்து அதிகம். பொறாமை, தேவையில்லாத எதிரிகள் உருவாவாங்க, நம்ம சுற்றி உள்ளவனே கல்லெறிவான். நிறைய பேர் பிரச்சனை, அதே மாதிரி நிறையா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். சும்மாவாச்சும் கமெண்ட் பண்ணுவாங்க, பாய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஹராம் அப்படிமா. யோ நீ ஹராமுன்னு 19 சொல்லாத, எது ஹராம், எந்த அடிப்படையில் ஹராமுன்னு சொல்லு அப்படின்னு நான் கேட்பேன். ரீப்ளையே இருக்காது. இந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் ரீப்ளை பண்ணுறது நிறைய பிரச்சனை. ஸோ நான் யோசிப்பேன், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இருந்தாலும் ஓகே, சாதாரண மக்களுக்கு இந்த இல்மை கொண்டு போய் சேர்க்கணும்னா இது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரசூலுல்லா பார்க்காத எதிர்ப்பா, ரசூலுல்லா பார்க்காத கல்லடியா, நம்மலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ எனிவே நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். மக்கள் இதை விளங்கி செயல்பட்டால் அவங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். மாஷா அல்லாஹ். அதை கரெக்டான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. லைக் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட மக்கள்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அவேர்னஸ். அந்த அவேர்னஸில் இப்போ நீங்கள் கூட நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, உடனே வந்து ப்ராஃபிட் வேணும், சேஃபாக இருக்கணும், கேரண்டி ப்ராஃபிட் வேணும். இப்போ நம்ம ஊர்ல கூட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைனா கேரண்டி ப்ராஃபிட், போடுங்க கேரண்டியா ப்ராஃபிட் எடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிராண்டிங் வந்து இருக்கு. அது என்ன, அது எப்படி பண்றாங்க, அதனால வர பிரச்சனை என்ன? இல்லை, அடிப்படையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் கேரண்டிட் ப்ராஃபிட்னு ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் ரிபா, அதுதான் வட்டி. கேரண்டி பண்ணவே கூடாது. ஏன்னா அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கு, நான் மறந்துடக்கூடாது. எந்த அடிப்படையில் நீங்கள் கேரண்டி பண்ணுறீங்க? நாளைக்கு இன்றைக்கி தூங்கி நாளைக்கு முடிப்போங்கிறதுல என்ன கேரண்டி இருக்குது? உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகாது, இப்படியே தான் போயிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும், என்ன கேரண்டி இருக்குது? அப்படி ஒரு கம்பெனி கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்பர் 1 கம்பெனிலாம் இப்போ இல்லவே இல்லை. 100 வருஷம் கூட ரொம்ப அதிகம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய டாப் 10 கம்பெனிஸில் பெரும்பான்மையான கம்பெனிஸ் இன்றைக்கி கிடையாது. நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய கம்பெனிகளே ஃபெயில் ஆகிருக்கு. எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கேரண்டி பண்ணுறீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தா? இஸ்லாத்தில் கேரண்டிங்கிற விஷயமே கிடையாது. அதுதான் வட்டி. நான் காசு கொடுக்குறேன், கண்டிப்பாக எனக்கு மாதம் மாதம் நீ இவ்வளோ கொடுக்கணும், அதுதான் வட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு. ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க, லாபம் நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கணும். லாபம் வந்தாலும் ஷேர், நஷ்டம் வந்தாலும் ஷேரிங். இதைத்தான் நம்ம முதாரபா, முஷாரக்கா அப்படின்ட்டு நம்ம இஸ்லாமிக் ஃபைனான்ஸில் நம்ம சொல்லுவோம். ப்ராஃபிட் ஷேரிங், பார்ட்னர்ஷிப். நான் உங்கள் கம்பெனியில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பங்கு, வர லாப நஷ்டத்தில் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுப்போம். ஸோ இந்த அடிப்படையே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. சொல்லப்போனால் தொழில் செய்கிறவங்களுக்கே தெரியலையே. தொழில் செய்கிறவங்க எத்தனை பேருக்கு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் தெரியும்? 99.9% கிடையாது. ஆனால் தொப்பி தாடியெல்லாம் போட்டுட்டு தொழில் செய்வாங்க. இமாமா கூட இருப்பாங்க, ஆலிமா கூட இருப்பாங்க, ஆனால் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் தெரியாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் மார்க்க விஷயத்தில் நல்ல தெளிவாக இருக்கிறாங்கிறதுக்காகவே அவர் சிறந்த தொழிலதிபராக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நல்ல தொழிலதிபராக இருக்கிறாங்கிறதுக்காகவே அவர் மார்க்க விஷயத்தில் கரெக்டாக இருப்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி இருப்பாங்க, இல்லை அப்படி இருப்பாங்க. ரெண்டுமே உள்ள ஆட்கள். அதாவது மார்க்க புரிதலும் இருக்குது, தொழிலோடைய விஷயத்துலேயும் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி ஒரு 0.00001% இருப்பாங்க. ஸோ அப்போ மக்களுக்கு இது புரியணும். ஏன்னா காசு அவங்க தானே கொடுக்குறாங்க. காசு ஆகிறவருக்கும் நல்லா பயம் இருக்கணும், நல்லா இறையச்சம் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள்கிட்டேன்னு காசு வாங்கும்போது அதெல்லாம் வந்து தீப்பந்தத்தில் நிற்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இல்லையே, எல்லாருக்கும் நம்ம ஆன்சரபிள். அது அமானிதம்ன்றனால அது ரொம்ப பெரிய பாவத்தில் போய் நம்மளை கொண்டு பேச கொடுத்தா. கண்டிப்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன், ஆனால் எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறான்? பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அது அந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த மனிதரை மன்னிக்காத வரை நான் மன்னிக்க மாட்டேங்க. ஷிர்க்க கூட நம்ம ஷிர்க்க செஞ்சுட்டோம், பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாம் மன்னிச்சிடன்னு தான் சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தருக்கு செஞ்ச அநியாயம், அந்த சம்மந்தப்பட்ட மனுஷரை மன்னிக்காத வரை நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் கூட ரஹ்மான் மன்னிச்சிருவான். ஆனால் மனுஷங்க மன்னிப்பாங்களா? காசு இழந்தவங்க மன்னிப்பாங்களா? கேள்விதான், ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் காசு வாங்குகிறோம் அப்படின்னா அது கடனாக இருந்தாலும் சரி, முதலீடாக இருந்தாலும் சரி, அது பெரிய பாரம். அதுக்கான சீரியஸ்னஸ் இங்கே பல பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. நான் சொல்கிறது ஜென்யூனாக பண்ணுறவங்களுக்கே சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கே அந்த சீரியஸ்னஸ் இல்லை, நாலேஜ் இல்லை. கொடுக்குறவங்களுக்கு சுத்தமாக இல்லை. உங்களுக்கு தான் இன்னும் பயம் அதிகமாக இருக்கணும்.
லைக் இப்போ நம்ம பேசுறதுல கூட லைக் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து சொல்லும்போது, நீங்க ஒரு சின்ன தொகையை கொடுத்து வாங்குறீங்கன்னா கூட ஒப்பந்தம் போடுங்கன்னு சொல்லி அந்த காலத்துல வந்து சொல்றதை நம்ம பார்க்கறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்ப நீங்க சொல்ற நம்ம நம்ம பேசுற வந்து அந்த ஏமாத்துறது, ஸ்கேம் இது எல்லாத்துக்கும் பேசிக் அந்த ஒப்பந்தம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. ஏதோ நம்பிக்கை கொடுக்குறேன் எனக்கு ரிட்டர்ன் வந்தா போதும் அப்படின்ற ஒரு தன்மை தான் அது முக்கியமான அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. அதாவது ரசூல் என்ன சொல்கிறாங்க, கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, முதலீடு கொடுக்கல் வகல் எதாக இருந்தாலும் சரி ஒப்பந்தம் போட்டு வச்சுங்கிறாங்க. எழுதி வச்சுங்க. அதுவும் சும்மாலாம் சொல்லலை, தெளிவாக சொல்கிறாங்க. எழுதி வைக்கும் போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு 2 பேரும் உடன்படும். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஸோ வாங்குறவருக்கும் சரி கொடுக்குறவருக்கும் சரி டேர்ம்ஸில் கிளியராக இருக்கணும். கொடுக்குறவர் அதை ஒத்துக்கணும். அதாவது கடன் வாங்குறவரோ முதலீடு செய்கிறவரோ அதுக்காக ஒத்துக்கணும். அவர் சைன் பண்ணணும். சாட்சிகள் இருக்கணும். ஸோ அந்த ஒப்பந்தத்தை கரெக்டாக போட தெரியல, அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா தெரிஞ்சவங்கள நம்பிக்கையானவங்கள வச்சு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நிபுணர்களை வச்சு. இந்த காலத்தில் நம்ம சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி லீகல் அட்வைசர்ஸு, ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இவங்களுடைய கைடன்ஸில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பல பேர் எழுதுகிறாங்க, கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதெல்லாம் சரியாகவே கிடையாது. அதெல்லாம் லீகலி பைண்டிங்கே கிடையாது. சும்மா எழுதி வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து செல்லவே செல்லாது. ஒரு கோர்ட் கேஸ் ஆகிடுச்சுன்னா கூட அது செல்லாது. இப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. தெரியல மக்களுக்கு. ஸோ அப்போது மார்க்கம் ரொம்ப தெளிவாக வழிகாட்டுது. ஆனால் நீங்கள் வந்து அதை செய்ய தவறுறீங்களா? கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப தெரிஞ்சவருங்க, சொந்தக்காரருங்க அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சு தான் சொன்னாங்க. இஸ்லாம் தெளிவாக சொந்தக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு ஏதாச்சும் இருக்குதா? வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி சொந்தக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்க, தாடி வச்சுருக்கவங்க ஏமாற்ற மாட்டாங்க, ஜிபா போட்டிருக்கவங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு ஏதாச்சும் இருக்குதா? வார்த்தைக்கு வாயை திறந்தாலே அல்லாஹ், ரசூல், இன்ஷா அல்லா, மாஷா அல்லாம் சொல்கிறவங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு ஏதாச்சும் இருக்குதா? அப்போயே மார்க்கம் வந்து சிந்திங்கங்குது. அதாவது குரான் எல்லாம் எப்படி சொல்கிறான், மார்க்க விஷயங்களை ஒருத்தர் சொல்லும் போது கூட, குரான் ஹதீஸில் இப்படி இருக்குன்னு சொல்கிற போது கூட செவிடர்களை மாதிரி இருக்காதீங்க, அறிவை கொண்டு சிந்திங்க. குரான் விஷயத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் வந்து அறிவை கொண்டு சிந்திங்கிறான். அப்போ இதெல்லாம் ஃபைனான்ஸ் விஷயம். எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்.